அம்மா இல்லாத ஒரு 7 வயசு பையன் தன்னோட 10 வயசு அக்கா கிட்ட, "அக்கா, நம்ம அம்மா எப்படிக்கா இருப்பாங்க?" அப்படின்ற மாரி கேக்குறான். அதுக்கு அந்த குழந்தையும், "நம்ம அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்கடா. ரொம்ப நீளமான முடி இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றா. "என்னக்கா இப்படி சொல்ற? நம்ம அம்மாக்கு சின்னதா தான் முடி இருக்கும். நீ முன்னாடி சொல்லியிருக்க." அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே அந்த பொண்ணும் திரு திருன்னு யோசிக்கிறா. இந்த குழந்தை பாவம் என்ன பண்ணும்? அவளுக்கும் விவரம் இல்லாத போதுதான் அவங்க அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட அவளுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அம்மாவோட போட்டோவ ஆசையா பார்க்கலாம்னா கூட, அவங்க அம்மா இருக்கிற எல்லா போட்டோயுமே அவங்க அப்பா முகத்த கிழிச்சு வச்சிருப்பாரு. அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம்ல அப்படின்ற மாரி அந்த சின்ன பசங்க நினைச்சாங்களோ என்னமோ, கொஞ்ச நாள்ல இவங்களோட அப்பா ஒரு அம்மாவையும் கூட்டிட்டு வராரு. அதுக்கேத்த மாதிரி அந்த அம்மா ஆரம்பத்துல அந்த குழந்தைங்கள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த சின்ன பையனும், "அக்கா பாத்தியா? நான் கடவுள்கிட்ட வேண்டுன மாரி நமக்கு அழகான அம்மா ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றான். ஆனா இவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா அங்க வந்தது ஒரு அன்பான தாய் கிடையாது. கொடூரமான சித்தி தான் வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க சின்னதா ஒரு பருக்கை கீழ போட்டா கூட அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு மோசமான கேரக்டரா இருக்காங்க. இந்த குழந்தைங்களும் ரொம்பவுமே அடி வாங்கி ரொம்பவுமே கஷ்டப்பட்டனால நேரா குழந்தைகள் நல மையம் கிட்ட போய் இந்த பொண்ணும் அவங்க சித்திய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறா. அங்க ஒரு லாயரும் வேலை செய்வாரு. அந்த லாயருக்கு பிடிக்காத வேலையை தான் அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கனால ஆரம்பத்துல இது ஏதோ வீட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய கொண்டு போய் பேசி வீட்டுல சமாதானம் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா போக போக மறுபடியும் அந்த பொண்ணு இவர்கிட்டயே தான் வந்து நிக்கிறா. அதுக்கேத்த மாதிரி வேற வழி இல்லாதனால அந்த குழந்தைங்களை பார்க் கூட்டிட்டு போறது, ஜூ கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறனால அந்த குழந்தைங்களுக்கு இவர் மேல ரொம்ப பாசமாகுது. இந்த மாதிரி சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இவருக்கு பிடிச்சமான வேலை தூரத்துல ஒரு இடத்துல கிடைக்குது. அதனால நான் இன்டர்வியூக்கு போகணும், அதனால என்னால வர முடியாது நாளைக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த குழந்தையும், நாளைக்கு நம்ம பர்கர் சாப்பிட போனோம்ல, அப்ப எப்படி நம்ம போறது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன்டா கவலைப்படுற, இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லி இவரும் ஒரு காசை அந்த குழந்தை கிட்ட கொடுக்கறாரு. அந்த குழந்தை பத்திரமா அந்த காசையும் எடுத்து வச்சுக்கிறான். ஆனா வீட்டுக்கு போன அந்த சித்தி இது தன்னோட காசுன்னு நினைச்சு அந்த பையனை போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. அவங்க பண்ண சித்திரவதையில அந்த சின்ன பையன் பரிதாபமா இறந்து போயிடுறான். அடுத்த நாள் இந்த லாயருக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி தன்னோட தம்பியை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு கோர்ட்ல ஆஜராக போறதா நியூஸோ வரவும் இவரும் அடிச்சு பிடிச்சு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாரு. இந்த மூவியோட நெக்ஸ்ட் பார்ட் 2ன்னு சொல்லி கீழே லிங்க்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க.